நாளைக்கு 26/8/2024 என்ன நாள்னு உங்களுக்கு வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி. அதனாலங்க என்னோட சேனல் சார்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து அனைவருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, துவரகையில் இருந்த கிருஷ்ணர் கோவில் வந்து எங்கே போனது, கடலுக்குள் நடந்த ஆய்வில் வந்து என்ன கிடைத்து உள்ளது, கிருஷ்ணரின் மறைவுக்கு பிறகுதான் துவகை நகரம் வந்து மூழ்கியது என புராணங்கள் வைப்பன இருக்கின்றது. அதன் பிறகுங்க அந்த நகரம் வந்து மேலும் வந்து 5 முறை வந்து உருவாக்கி அழிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. அதை தான் எப்படின்னா இந்த வீடியோ பார்க்க போறோம். மறந்துடாம உங்களுக்கு எல்லாம் வந்து கிருஷ்ணசாமி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆனால் இது குறித்து அறிவியல் தொல்லியல் வந்து சான்றுகள் வந்து எதுவும் வந்து கிடைக்கவில்லை. இதை தவிர தற்போது குஜராத்தில் உள்ள துவகை என்ற பெயரில் வந்து உள்ள ஊர் புராண துவகையால அல்லது அது வேறு வந்து இடத்தில் வந்து இறந்ததா என்பது குறித்தும் வந்து விவாதங்கள் வந்து உள்ளன. தற்போதைய துவங்கையை வந்து சுற்றியுள்ள பகுதியும் வந்து நிலவும் வந்து ஒரு முரண்பாடான ஒரு கதைகள் வந்து கோவில்களில் வந்து இடிபாடுகள் வந்து ஆகியவற்றை இந்த விவாதங்களை வந்து தூடுகின்றனர். இருப்பிலுங்க இன்றைய துவகை வந்து ஊரில் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த ஒரு அகில்வாதிகள் வந்து பண்டைய நகரம் பற்றி ஒரு பேமஸான நம்பிக்கைகளுக்கு வந்து புதிய ஒரு ஆதரவை வந்து கொடுத்துள்ளது. இவ்விடத்தில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அகவலவு செய்யும் ஒரு வாய்ப்பு வந்து கிடைத்துள்ளது. இந்த ஆய்வில் வந்து நிலத்தில் வந்து தொடங்கி கடல் வரை வந்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1947 வந்து இந்தியா டு பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது அகழ்வு சார்ந்த இடங்களுக்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வந்து பிரிக்கப்பட்டனர். இந்து சமவெளி வந்து நகரமான அரப்பா நகரத்தில் வந்து பல ஒரு முக்கிய இடங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து எல்லைக்குள் வந்து சென்று உள்ளனர். இந்தியாவை சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பிரிவினையை வந்து பிந்தைய இந்திய நிலப்பரப்பு ஆய்வு செய்வதற்கான ஒரு முக்கிய வந்து இடங்களை வந்து தேடினாங்க. இந்திய தொல்லியல் வந்து துறை இந்தியாவின் வரலாற்று கட்டடங்கள், பழங்கால இடிபாடுகள், நாட்டுப்புற கதைகள் மற்றும் ஒரு பழங்கால எழுத்துக்கள் பற்றி புதிய ஆய்வுகளை வந்து தொடங்கி மேற்கொண்டு உள்ளது. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில பிரிக்கப்பட்ட 1960ஆம் ஆண்டுக்கு பின் 3 ஆண்டுகளுக்குங்க துவர்கையில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அகழ்வு வந்து முன்னெடுக்க வந்து பட்டு உள்ளது. சமர்கீர அறிவியலும் வேற தொல்லியல் வந்து ஆய்வுகளமான டாக்டர் அஸ்முத் சங்கலாயா இதை வந்து எடுத்து வந்து முன்வைத்து வந்து உள்ளனர். அதுல தாங்க குஜராத் தொல்லியல் வந்து தொடர்பான ஒரு கருத்து கோரியும் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வுகளுக்கும் கண்டுபிடிப்புகள் குறித்து புனே கல்லூரியால் துவகவில் உள்ள அகழ்வாய்ச்சி என்ற ஒரு புக்கு வந்து வெளியிடப்பட்டு உள்ளது. அதன் முதல் வந்து அத்தியாயத்தில் டாக்டர் அல்முல் சங்கலையா வந்து இவ்வாறு வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். தொல்பொருள் ஆராய்ச்சிகளான துவகையில் வந்து ஆய்வு வந்து செய்து உள்ளனர். ஆனாலுங்க உள்ளூர்வாசிகள் வந்து டாக்டர் ஜெயந்திலால் தாக்கர் என்பவருக்கு துவகையில் வந்து சுற்றுப்புறத்தில் உள்ள நிலங்களை வந்து தனது சொந்த வழியில் வந்து நுணுக்கமாக வந்து ஆய்வு வந்து செய்து வந்து இருக்கிறாப்புல. டாக்டர் தாக்கரின் ஆய்வு மற்றும் முடிவின்படி அப்பகுதி வந்து 35-40 அடி ஆழத்துக்கு ஒரு கவனமாக வந்து தோண்டி திறக்கப்பட்டதால் துவாரகரீஸ் கோவிலை வந்து சுற்றி ஒரு முக்கியமான வந்து கோபுரங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். டாக்டர் அஸ்முத் சங்கலியா வந்து இந்த முடிவை வந்து தீர்க்க ஒரு ரீதியான வந்து என்று வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். டாக்டர் அஸ்மித் சங்கலியா இந்த அகழ்வு வந்து பற்றியும் அதற்கு ஏற்பட்ட தடைகள் பற்றியும் வந்து இந்த நூலில் வந்து எழுதியிருக்காப்புல. அதன்படிங்க கோவிலில் வந்து வடமேற்கு திசையில் வந்து உபபாத்தியா குடும்பத்தின் வீடு வந்து காணப்பட்டுள்ளது. அது அங்கிருக்கும் ஜகத் மந்திர் கோவிலை வந்து போலவே சுற்றியுள்ள பகுதிகளை விட ஒரு சுற்று உயரமாக இருந்துள்ளது. அகழ்வாராய்ச்சி நடந்த ஒரு இடத்தையும் வந்து ஜக்மத்தி கோவிலுக்கு வந்து இடையில் வந்து ஒரே ஒரு வழிபாதை மட்டுமே வந்து இருந்ததால் அகழ்வாய்ச்சியின் போது அங்கு சான்றிதழ் வந்து கிடைக்க ஒரு வாய்ப்பு வந்து வலுவாக வந்து இருந்து உள்ளது அவங்களுக்கு. இருப்பிலும்ங்க இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வந்து சிக்கலையும் வந்து கொண்டு உள்ளது. இந்த வீட்டின் வந்து தெருவு வந்து மிகவும் வந்து ஒரு குளங்கமாக வந்து இருந்து உள்ளது. மேலும் ஒருவர் மட்டுமே கீழே வந்து இறங்கும் வகையில் அங்கே வந்து குழியை வந்து தோண்ட முடியும். சுற்று வட்டாரத்தில் உள்ள பல வீடுகளில் வந்து சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு பூசப்படவில்லை. சுற்றியுள்ள வீடுகள் சேதமடையாமல் இருக்க வந்து வேண்டும். குடியிருப்புகளுக்கு வந்து பாதுகாப்பாக சென்று வர வேண்டும். தொழிலாளர்கள் அல்லது ஆய்வர்கள் வந்து நிலச்சரிவால் வந்து நசுக்கப்படாமல் இருக்க வேண்டும் அல்லது அகழ்வாராய்ச்சிக்கான இடம் வந்து தீர்த்து விடாமல் இருக்க வேண்டும். இவை வந்து தொல்லியல் வந்து ஆராய்ச்சிகள் எதிர்கொண்ட சரிங்களா பல சோதனைகள் வந்து ஆகும். இந்த வரம்புகளில் வந்து கருத்தில் கொண்டு கிடைக்கக்கூடிய நிலத்தில் வந்து 25x20 அடி பரப்பரப்பில் ஆராய்ச்சியாளர் வந்து ஆய்வு செய்ய வந்து முடிவெடுத்துள்ளது. ஆனால் அகழ்வாராய்ச்சியின் வந்து போது அடுக்குகள் வந்து விலக வந்து தொடங்கி உள்ளனர். அதனாலுங்க மண்ணில் வந்து தரத்தில் வந்து ஒரு கருத்தில் கொண்டு ஆராய்ச்சியாளர் வந்து பாதுகாப்புக்காக 10x10 அடிக்கு மட்டுமே
அந்த குழியை வந்து தோண்ட வந்து முடிவு வந்து செய்து உள்ளனர். 20 அடி ஆழம் வரை தோண்டிய பிறகு ஆராய்ச்சிகள் தளம் வந்து 6x6 அடியாக வந்து சுருக்கப்பட்டுள்ளது. மண் விழுவதை வந்து தடுக்க ஒரு மரப்பலகை வந்து எப்படின்னா அமைக்கப்பட்டு உள்ளது. அவ்வாறுங்க செய்யும் போது ஆராய்ச்சியாளர்கள் வந்து சுமார் 38 அடி ஆழத்தை வந்து அடைந்து உள்ளனர். அங்கு வந்து பாறைகள் வேற நிலம் வந்து இருந்துள்ளது. அப்போது இங்க கடல் மட்டம் வந்து அந்த அளவு தான் வந்து இருந்துள்ளது. ஒரு மாத தளம் வந்து அளிக்கப்படும் இடத்தில் அது மீண்டும் மீண்டும் கட்டரிக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை வந்து கோயிலை சுற்றியுள்ள உயரமான பகுதியில் அகழ்வளைவு செய்ய ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து ஊக்குவித்துள்ளது. இந்த இதை வந்துங்க ஒரு உதாரணமாக வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புத்தகம் வந்து 7 பாகங்களை வந்து வெளியிடப்பட்டு உள்ளது. அவற்றை வந்து முதல் பாகம் வந்து கீழே 7வது பாகம் வந்து மேலே அடுக்கி வைத்திருந்தால் அடியில் வந்து இருக்கும் முதல் பாகம் பழமையானது, மேலே இருக்கும் 7வது பாகம் வந்து கால வரிசைப்படி வந்து மிக வந்து சமைக்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வாவில் 7 அடுக்குகள் வந்து கண்டுபிடிக்க வந்து பட்டுள்ளனர். இதில் வந்து அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட அடி ஆழத்திலிருந்தே 7வது அடுக்கு வந்து மிக ஒரு பழமையானது. இதுங்க கிமு முதல் அல்லது 2ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்துள்ளது. அந்த அடுத்த வந்து சுமார் 5 மீட்டர் அளவுக்கு வந்து தடினமான வந்து இருந்துள்ளது. இதில் வந்து வர்ணம் பூசப்பட்ட மண் பாண்டங்கள், வேற வளையங்கள் ஆகியவற்றை வந்து துண்டுகள் வந்து ஒரு இரும்பு துண்டு ஆகியவை அகழ்வாராய்ச்சியின் வந்து போது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்த அடுக்கு சுமார் 2.5 மீட்டர் வந்து தடிமண் கொண்டுள்ளது. இது கிமு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்து உள்ளது. மண் பாண்டங்கள் தவிர பளபளப்பான பாத்திரங்கள் மற்றும் ஜாடிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அக்காலத்திலங்க மேற்கு வந்து இந்தியாவின் துறைமுக பகுதியில் வந்து இத்தகைய வந்து பொருட்கள் வந்து பயன்பாடு ஒரு பரவலாக வந்து ஒரு ஃபேமஸாக வந்து இருந்து வந்து உள்ளது. இது வந்து மதுபானம், எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு செல்ல ஒரு பயன்படுத்த வந்து பட்டு உள்ளது. இந்த எச்சங்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து இங்கு வந்து மனிதர்கள் வந்து வாழ்ந்ததை வந்து எப்படின்னா சுட்டி வந்து காட்டு உள்ளது. ஏன்னா இந்த இடத்துல மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிற்காலத்தில் வந்து செதுக்கப்பட்ட கல் எச்சங்கள் வந்து இங்கு உள்ள பழைய கோவில்களை வந்து சேர்ந்ததாக இருக்கலாம் என்று தொல்லியல் வந்து ஆராய்ச்சியாளர் வந்து எப்படின்னா சொல்றாங்க. இந்த அடுக்குக்கு வந்து மேல இருந்து 2 அடுக்குகளுக்கு வந்து இடையிலான ஒரு மிக குறைவான வேறுபாடுகளை வந்து இருந்து உள்ளன. 4வது அடுக்கில் வந்து வலைகள் வந்து காணப்படவில்லை. இது அதே கீழே வந்து உள்ள ஒரு 5வது அடுக்கில் இருந்து பிரித்து உள்ளது. அடுத்த ஒரு 3 அடுக்குகளில் வந்து குஜராத் சுல்தானிகள் காலத்தில் வந்து நாணயங்கள், கண்ணாடி வலைகள் மற்றும் மெக கூட்டப்பட்ட பாத்திரங்கள் ஆகியவை வந்து கிடைத்து உள்ளது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நவீன கால வரை வந்து நீண்டது. கண்ணாடி வலைகள் மற்றும் மெகு கூட்டப்பட்ட பாத்திரங்கள் வந்து இஸ்லாமிய வந்து சபத்துடன் வந்து தொடர்புடையவை. 10ஆம் நூற்றாண்டில் வந்து இன்றைய துவருக்கு வந்து இன்றைய ஒரு அருகில் வந்து தீபகற்பமான ஒக்க மண்டலம் மற்றும் அதை வந்து சுற்றியுள்ள மக்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் மக்களுடன் கடல் வந்து வழியாக வந்து வர்த்தகம் வந்து செய்ததாக ஆராய்ச்சிகள் வந்து கூறுறார்கள். எனவேங்க இந்த பொருட்கள் வந்து இங்கு வந்து வந்திருக்கலாம். இந்த அகழ்வாராய்ச்சியின் வந்து போது வெகு ஒரு சில பொருட்களை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளனர். கடலின் வந்து நீர் தாக்கத்தால் பல பொருட்கள் வந்து சேர்க்க விட்டனர். அவற்றை தொல்லியல் வந்து ரீதியாகவும் தேதியாவது அப்படின்னா கடினம். கடந்த 1980ஆம் ஆண்டுகளில் வந்து SR ராவ் தலைமையிலுங்க இந்திய தொல்லியல் துறை கோவில் வந்து வளாகத்தில் ஆய்வு வதிகளை வந்து செய்து உள்ளது. அந்த கோயிலுக்குள்ளங்க இவங்க வந்து எப்படின்னா டீம் ஃபுல்லா வந்து சர்ச் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வு வந்து கடல் தளம் வந்து வரை ஒரு நீடிக்க வந்து பட்டு உள்ளது. ராவ் தனது கடல் தொல்லியல் மரைன் ஆர்க்கிடெக்சர் புத்தகத்தில் ஒரு துவர்களில் வந்து எத்தனை முறை வந்து கட்டுமானங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அந்த காலகட்டத்தில் வந்து வெளிச்சம் வந்து போட்டு காட்டியிருக்குது. அவரது கூற்றுப்படிக்கு என்ன சொல்றாருன்னா, முதல் வந்து துவர்கை வந்து கிமு 14 to 15ஆம் நூற்றாண்டில் வந்து கடலில் வந்து மூழ்கி அழிந்துள்ளது. அந்த சகப்தத்தின் ஆதாரமாக ஆராய்ச்சிகள் வந்து பளபளப்பான சிவப்பு பாத்திரங்களை வந்து கண்டுபிடிச்சு உள்ளனர். கிமு 10ஆம் நூற்றாண்டில் துவர்கில் வந்து இருந்து மற்றொரு வந்து குடியேற்றம் வந்து வெள்ளத்தில் மூழ்கி உள்ளது அல்லது கடலில் வந்து விலக்கப்பட்டு உள்ளது. அதன் பிறகு தாங்க இயேசுவுக்கு முந்தைய அல்லது இயேசுவின் வந்து முதல் நூற்றாண்டை சேர்ந்த சத்ரபதியின் காலத்தில் 3வது மக்கள் குடியேற்றம் வந்து இங்கு வந்து நிறுவப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் வந்து ஒரு பளபளப்பான சிவப்பு பாண்டங்கள் மற்றும் சத்திரபதிகள் காலத்தை வந்து சேர்ந்த நாணயங்களுக்கும் இங்கு வந்து கண்டுபிடிக்க வந்து பட்டு உள்ளது. இந்த காலகட்டத்தில் தான் துவரையில் வந்து முதல் கோவில் வந்து உருவாகி வந்து உள்ளது. அக்கோவிலின் வந்து கல்லில் வந்து சுண்ணாம்பு வந்து பூசப்பட்டு உள்ளது. அதில் ஓவியங்கள் வந்து சில கோடுகள் வந்து தெரியும். இதன் காரணமாக வந்து கோவிலில் வந்து பீடம் அன்றைய நிலமட்டத்தில் இருந்து மேலே இருந்திருக்கும். அதன் காரணமாக மக்களால் வந்து அதை வந்து தொலைவிலிருந்து பார்த்திருக்க வந்து முடியும் என்று சொல்றாங்க. முதலில் கோவிலின் வந்து இடிபாடுகள் வந்து மேல் 2வது கோவில் தோன்றி அதுவும் வந்து எப்படின்னா மூழ்கி இருக்கலாம். SR ராவ் தனது புத்தகத்துல வந்து இந்த கோவில் வந்து கிமு 3ஆம் மற்றும் 7ஆம் நூற்றாண்டு இடையில் வந்து இருந்ததாக கூறுகிறாப்புல. 3வது கோவில் வந்து கிமு 9ஆம் நூற்றாண்டில் வந்து தோன்றி உள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் ஏவப்பட்ட புயல்கள் வந்து கோவில்கள் வந்து கூரையை வந்து அழித்து உள்ளது. ஆனாலும் கட்டடம் வந்து மற்றும் சுவர்கள் வந்து தப்பித்து பிழைத்து உள்ளனர். அதன் பிறகுதான் 4வது கோவில் வந்து விரைவில் வந்து உருவாக்க வந்து பட்டு உள்ளது. தற்போது உள்ள கோவில் இந்த தொடரில் வந்து 5வது வந்து ஒரு 5வது வந்து கோவிலாகும். இந்த 5வது கோவிலுக்கும்
துவர்களில் வந்து 3வது முதல் 7வது குடியிருப்புகளை வந்து குறிக்கின்றது. தற்போதைய நவீன துவர்கை நகரம் வந்து அந்த இடத்தின் வந்துங்க ஒரு 8வது குடியிருப்பு வந்து ஆகும். சரிங்களா? மறந்துடாம இந்த வீடியோ வந்து கம்பல்சரி எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு விஷயம் போல மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணா அவங்க வந்து இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மறந்துடாம இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட் வந்து பின் பண்ணிட்டு போவோம். நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க வாட்சிங். லவ் யூ. ஜெய்ஹிந்த்.